பல்லவனோட அம்மாவ ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு, நிலாவும், சோழனும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அவங்களோட வீட்டுக்காரரு, "இத்தன வருஷம் ஆயும் அவன மறக்காம உங்க கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கியே, இருடி உன்ன அங்கேயே வந்து கவனிச்சுக்கிறேன்" அப்படின்னு பின்னாடியே அவரும் நடேசன் வீட்டுக்கு வராரு. வீட்டுல எவ்வளோ பெரிய கலவரம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. சோழன் தெரு தெருவா தேடி ஒரு வழியா பல்லவன் அம்மா வீட்ட கண்டுபிடிச்சர்றாங்க. உடனே நிலாவுக்கு ஃபோன் பண்ணி, "நான் பல்லவன் அம்மா வீட்ட கண்டுபிடிச்சுட்டேன். நீங்க வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போய் பேசலாம்" அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே நிலாவும் கிளம்பி வராங்க. அந்த நேரம் தான் கரெக்ட்டா கடன்காரன் வந்து வீட்ல காசு குடுக்காததுனால, வீட்ல இருக்க ஜாமான் எல்லாத்தையுமே வெளியில தூக்கி போட்டு சண்டை போட்டுட்டு போயிருப்பான். இதனால பல்லவன் அம்மா வெளியில உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க. இத பார்த்து அவங்க 2 பேரும் தயங்கி தயங்கி வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. "ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஃபோட்டோவ எடுத்து காட்டி, "இவர உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவரோட ஃபோட்டோவ பார்த்த உடனே அவங்க ரொம்ப கோவப்பட்டு, "உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்து இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க? பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கோவப்படுறாங்க. "ஏங்க இவரு உங்களோட ஹஸ்பண்ட் தானே?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் வூட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என் வீட்டுக்காரர் இப்ப தான் வெளில போனாரு. யாரு ஃபோட்டோவயோ எடுத்துட்டு வந்து என் வீட்டுக்காரர்ன்னு சொல்ற நீ?" அப்படின்னு அவங்க அம்மா கத்தி சண்டை போடுறாங்க. இதனால சோழன், "உங்களுக்கு இவர தான் தெரியல, இந்த பையனையாச்சும் தெரியுதா?" அப்படின்னு பல்லவன் ஃபோட்டோவ எடுத்து காட்டுறாரு. அவ்வளோ நேரம் கோவமா பேசின அவங்க பல்லவன் ஃபோட்டோவ பார்த்தோனேயும் சந்தோஷத்துல அழுறாங்க. இத பார்த்துட்டு நிலாவுக்கும், சோழனுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. எப்படியாவது இவங்கள கன்வின்ஸ் பண்ணி என்ன பிரச்சனை என்னன்னு விசாரிச்சிரலாம். முடிஞ்சா பல்லவன பார்க்க கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. "ஏங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவர்ட்ட கேட்டா அவரு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்லுங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நடந்துச்சு? ஏன் அங்கேருந்து வந்தீங்க? பல்லவன ஏன் நீங்க இத்தன வருஷமா பார்க்கவே இல்ல? நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு டைமாவது பல்லவன பார்த்துருக்கலாமே! பல்லவனுக்கு அவங்க அம்மா இங்க இருக்காங்க அப்டின்ற விஷயம் கூட தெரியாது. ஏன் அவங்க அம்மா உயிரோட இருக்காங்களான்னே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு இன்னொரு அம்மா இருக்காங்க அப்டின்னே அவனுக்கு ரீசென்ட்டா தான் தெரிய வந்துச்சு. ஏன் நீங்க பெத்த பிள்ளைய இந்த மாரி விட்டீங்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. முடிஞ்சு போன விஷயத்த எப்படிடா திரும்ப ஆரம்பிச்சு பேசுறதுன்னு பல்லவனோட அம்மா யோசிச்சுக்கிட்டே பல்லவன் ஃபோட்டோவ பார்த்துட்டுருக்காங்க. நீங்க வேணா பல்லவன் ஞாபகம் இல்லாம இருக்கலாம். ஆனா பல்லவன் அவனுக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், உங்கள பத்தி யோசிக்காம இருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்ககிட்ட அவன் எதுவுமே சொல்லல. எனக்கு எங்க அம்மாவ பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு அவன் எதுவுமே சொல்லல. ஆனா அவனோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஒரு டைமாவது பல்லவன வந்து பாருங்க, பேசுங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் அத தெரிஞ்சானாவது இத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நாங்க யோசிப்போம் அப்படின்னு நிலா சொல்றாங்க. "என்னத்தம்மா சொல்ல சொல்ற? என் வாழ்க்கையில நான் பார்க்காத கஷ்டமே இல்ல. இந்த ஆள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன் தான் கல்யாணம் பண்ணேன்னு இருக்கு." அப்படின்னு இவர பத்தி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. "எதனால நீங்க நடேசன விட்டுட்டு இவர வந்து கல்யாணம் பண்ணீங்க? எப்படி நடந்துச்சு? இது எப்ப நடந்துச்சு? பல்லவன் பொறந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சா?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியாம அவங்க முழிச்சுட்டு இருக்காங்க. "சரி விடுங்க. நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ, நீங்க அப்ப என்ட்ட சொன்னா போதும். இதுதான் என் நம்பர்" அப்படின்னு சொல்லி நிலா அவங்க நம்பர எழுதி குடுக்குறாங்க. "சரிங்க. உங்களுக்கு எப்பயாவது என்ட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுங்க. நம்ம பார்த்து பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நாங்க கெளம்புறோம்" அப்படின்னு 2 பேரும் கெளம்பிர்றாங்க. "என்னங்க அதுக்குள்ள கெளம்பிட்டீங்க? அவங்கள்ட்ட ஏதாவது பேசலாம்ல?" அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. "இல்ல சோழன். நம்ம திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட கேட்டுட்டே இருந்தா, அவங்கள்ட்டேருந்து எதுவுமே வாங்க முடியாது. எதுவுமே அவங்க இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம இப்ப அவங்க பல்லவன் ஃபோட்டோவ பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க பிள்ளை மேல அக்கறை இல்லாம அவங்களுக்கு இருக்குமா சொல்லுங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "சரியான ஆளுங்க நீங்க. எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. எனக்கு தெரியும். நீங்க ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க" அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதே மாதிரியே அடுத்த நாள் பல்லவனோட அம்மா நிலாவுக்கு ஃபோன் பண்றாங்க. "நான் உங்கள பார்த்து பேசணும்" அப்படின்னு சொன்னதும் நிலா கிளம்பி போறாங்க. "நான் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா எல்லாத்தையும் சொல்றேன். இப்போதைக்கு என் பையன நான் ஒரு வாட்டியாவது பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போ முடியுமா ப்ளீஸ்?" அப்படின்னு கேட்குறாங்க. "கண்டிப்பாங்க. உங்க பிள்ளைய நீங்க பார்க்கலாம். யார் என்ன சொல்லுவா? வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா பல்லவன பார்க்க அவங்க அம்மாவ கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன். "நீங்க பல்லவன வீட்டுக்கு வந்து தான் பார்க்கணும்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "ஐயய்யோ! வேணாம்ப்பா. நான் எங்கேயாவது தூரத்துல இருந்து அவன பார்த்துக்கிறேன். அவன்ட்ட பேசலாம் கூட வேணாம். நான் அவன பார்த்தா போதும்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "இல்ல, இல்ல. அப்படிலாம் நீங்க பார்க்க முடியாது. நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து பல்லவன பாருங்க, பேசுங்க. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எனக்காக என்ன நம்புங்க" அப்படின்னு நிலா சொல்றாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சு, சரி நிலா சொன்னது ஓகே அப்படின்னு அவங்க கிளம்பி 2 பேரும் வீட்டுக்கு
வீட்டுக்கு போறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க "நடேசன் வீட்ல இருக்காங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "தெரியலங்க, இருங்க கேட்குறேன்" அப்படின்னு சொல்லி நிலா கால் பண்ணி சோழன்ட்ட "வீட்ல நடேசன் இருக்காரா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லங்க, அவரு வெளியில போயிருக்காரு. இப்போதைக்கு வருவாரா என்னன்னு தெரியல" அப்படின்னு சோழன் சொன்னோனே, "அவர் வீட்டுல இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. ஆனா கரெக்ட்டா இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் சேர்றப்ப நடேசனும் வந்துர்றாரு. நடேசன் இவங்கள பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த பிள்ளை எப்படி கண்டுபிடிச்சுச்சு? ஏம்மா தேவையில்லாத வேல பார்க்காதன்னு உன்ட்ட நான் நேத்தே சொன்னேன்ல. இதெல்லாம் உனக்கு தேவையா? வந்தியா உன் வேலை என்னமோ அத மட்டும் பார்க்கணும். மெட்ராஸுக்கு எதுக்கு வந்த? படிச்சு வேலை செய்ய தானே வந்த. அந்த வேலைய மட்டும் பாரு. எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு கன்னா பின்னான்னு நடேசன் திட்டுறாரு. "யோவ்! இருயா, நான் தான் என் மவன பார்க்க வந்தேன். அந்த புள்ள ஒண்ணுமே பண்ணல" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து பல்லவன் பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாரு. "யார் எங்க அம்மா? நீங்க எனக்கு அம்மாவா? நான் உங்கள்ட்ட சொன்னேனா? எனக்கு அம்மாவே கிடையாது. எனக்கு எங்க அப்பா மட்டும் தான். வெளிய போங்க" அப்படின்னு பல்லவன் கத்துறாரு. நிலா உடனே, "ஏன் பல்லவா இப்படி பேசுற? உனக்காக தான் கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு நிலா கன்வின்ஸ் பண்றாங்க. "அண்ணி, அவங்க எனக்கு அம்மாவே இல்ல. நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு எங்க அம்மாவ பார்க்கணும்னு நான் சொன்னேனா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அண்ணி. அவங்களலாம் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. தயவு செஞ்சு அவங்கள வெளில போ சொல்லுங்க" அப்படின்னு பல்லவன் ரொம்ப கோவப்படுறாரு. பல்லவனுக்குள்ள என்னன்னா, இவங்களுக்கு வேற அம்மா, மத்தவங்களுக்குலாம் வேற அம்மா அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட்டு அவரால ஏத்துக்க முடியல. 2வது அவங்க அம்மா இத்தன நாள் அவங்கள விட்டுட்டு இருந்திருக்காங்க. நம்மள சின்ன வயசுலேருந்து வளர்க்கவே இல்ல. நம்ம மேல அக்கறையே இல்லாத ஒருத்தவங்க தான் நம்மள பெத்துருக்காங்க அப்படின்ற கோவம் எல்லாமே பல்லவனுக்கு இருக்கு. அதனால தான் அவரு இப்படி நடந்துக்கிறாரு. "பரவால்லப்பா, நான் உன்ன பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன். எனக்கு அது போதும். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து கிளம்பி போயிர்றாங்க. நிலா ஏன்டா இத பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்லவனோட அம்மாவ கன்வின்ஸ் பண்றதா, பல்லவன கன்வின்ஸ் பண்றதா, இல்ல நடேசன கன்வின்ஸ் பண்றதா அப்படின்னு குழம்பி போய் நிக்கிறாங்க. சரி ஃபர்ஸ்ட்டு பல்லவனோட அம்மாவ கொண்டு போய் விட்டுட்டு வந்துரலாம் அப்படின்னு அவங்க பின்னாடியே வேகமா போறாங்க. "ஏங்க ப்ளீஸ் என்ன மன்னிச்சுருங்க. இவங்கலாம் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. முக்கியமா பல்லவன் இந்த மாதிரி இது ரியாக்ட் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி அவங்க சாரி சொல்றாங்க. ஆனா பல்லவனோட அம்மா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் தானே அவன பார்க்கணும்னு சொன்னேன். நான் பார்த்துட்டேன். அவன் இவ்வளோ தூரம் பேசுவாங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சந்தோஷமாவும் இருக்கு. அவன் என்ன திட்டினாலும் பரவால்ல. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் சந்தோஷமா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் போயிட்டுருக்காங்க. "சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இன்னொரு நாள் கண்டிப்பா 2 பேரும் பார்ப்போம், பேசுவோம். உங்களுக்கு என்ன பேசணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்புறாங்க. நிலா ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்ப நடேசன் வெளியில கட்டில்ல உட்காந்துருக்காரு. அவங்க உள்ள போறப்ப அவங்கள தடுத்து நிறுத்தி, "ஏம்மா! உனக்கு எதுக்கு இந்த வேல? அவள தேடி கண்டுபிடி. இங்க கூட்டிட்டு வா நான் சொன்னா, எதுக்கு தேவையில்லாத வேல பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு திட்டுறாரு. "நான் உங்கள பார்க்க கூட்டிட்டு வரல. பல்லவன பார்க்க தான் கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அவன் மட்டும் என்ன சொன்னான்? அவனும் அதே தானே சொன்னான்" அப்படின்னு அவங்க சொல்றாரு. "அவன் மட்டும் என்ன சொன்னான்? அதே தானே சொன்னான். நான் அன்னைக்கே என்ன சொன்னேன்? பல்லவன் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நெனச்சேன்னா, இந்த விஷயத்த இதோட விட்டுருன்னு சொன்னேனா? அவன் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு புடிக்கலையா? இந்த வீட்ல யாருமே நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறியா? இத்தன நாளாவது ஆளாளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருந்தாய்ங்க. நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துருவ போல இருக்கே!" அப்படின்னு ரொம்ப கில்ட் ஆகுற மாதிரி பேசுறாரு. "யோவ்! உன் வேலைய பார்த்துக்கிட்டு இரு. நீயும் ஒண்ணும் சொல்ல மாட்ட. என்ன பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா, அதையும் விட மாட்டோம். உன் வேலைய பாருய்யா!" அப்படின்னு சோழன் சொல்றாரு. "ஆமா, எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைய தேடி கண்டுபிடிச்சு, அப்படியே சரி பண்ணிக்கிட்டு தான் நீங்க அடுத்த வேலைய பார்ப்பீங்க" அப்படின்னு. "உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்கடா" அப்படின்னு அவரு சொல்றாரு. "நீங்க வாங்க உள்ள போலாம்" அப்படின்னு சோழன் நிலாவ கூட்டிட்டு உள்ள வராங்க. நிலா பல்லவன பார்க்குறப்ப, பல்லவன் ரொம்ப கோவமாவும், கன்ஃப்யூஸ்டாவும், சோகமாவும் எல்லாமே கலந்த ஒரு உணர்வுல உட்காந்துருக்காரு. இதனால எப்படி அவர அப்ரோச் பண்றது? அப்படின்னு நிலாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பல்லவனும் நிலாவ பார்த்ததுக்கப்புறம், "வாங்க அண்ணி, சாரி அண்ணி நான் உங்கள்ட்ட கோவமா பேசிட்டேன்" அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. "பரவால்ல பல்லவா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா, நீ உங்க அம்மாவ அப்படி பேசியிருக்க கூடாது. அவங்க உன்னைய பார்க்க தான் வந்தாங்க. நான் தான் கூட்டிட்டு வந்தேன்." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "இல்ல அண்ணி, அவங்க என் அம்மாவே இல்ல. எத வச்சு எங்க அம்மான்னு சொல்றீங்க? என்னைய அவங்க வளர்த்தாங்களா? என் மேல பாசமா இருக்காங்களா? இத்தன வருஷமா எங்க போனாங்க? என்ன பெத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க எனக்கு அம்மாவாயிட முடியாது. அப்படி பார்த்தா எங்க சேரண்ணன் தான் எனக்கு அம்மா. அவரு தான் எனக்கு எல்லாமே. எங்க அம்மாவ பார்க்கணும்னா நான் அவர பார்த்துக்கிறேன். இவங்கலாம் எனக்கு அம்மா இல்ல அண்ணி. இனிமேலாம் என்னைய பார்க்க கூட்டிட்டு வராதீங்க ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "சரி பல்லவா, சாரி. என்ன மன்னிச்சிரு. நான் இனிமே இந்த மாரிலாம் பண்ண மாட்டேன். கூட்டிட்டு வரமாட்டேன். சரியா? நீ டென்ஷன் ஆகாத, கோவப்படாத, ரிலாக்ஸா இரு" அப்படின்னு நிலா சொல்றாங்க.
"சரி அண்ணி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. ஆனா நிலா இதோட விடல. பல்லவனுக்கு என்னதான் கோவமா இருந்தாலும், இந்த பிரச்சனை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு சோழன்ட்ட சொல்றாங்க. சோழனும், "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் என்ன பிரச்சனை என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க அம்மாவ கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதெல்லாம் தெரியாம இருந்துச்சு. இப்பதான் அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசினா அவங்களே என்னன்னு சொல்லிருவாங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. அவங்க ஒரு வேள திரும்ப கால் பண்ணா நான் சொல்றேன். நம்ம 2 பேரும் போய் பேசுவோம் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கரெக்ட்டா சேரன் வராரு. "ஏன்பா அவங்கள கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு சேரன் பொறுமையா நிலாட்ட கேட்குறாரு. "இல்ல அண்ணே, அப்போ பல்லவனுக்கு அவங்க அம்மாவ பார்க்கணும்னு தோணும்ல. அதனால தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தோம்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "இல்லப்பா அவன் ஆல்ரெடி எங்களுக்கு வேற அம்மா, அவனுக்கு வேற அம்மா அப்படின்னு சொல்றதே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதையே அவனால இன்னும் ஏத்துக்க முடியல. இப்ப போய் உங்க அம்மாவ கூட்டிட்டு வந்து, இதுதான் உங்க அம்மா அப்டின்னா, அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவான்ப்பா. அதனால தான் சொல்றேன் அப்டின்னு அவரு சொல்றாரு. இதனால நிலாவுக்கு சேரன் மேல சந்தேகம் வருது. அப்ப இவருக்கும் இத்தன நாள் இவங்க அம்மா இங்க இருக்கிறதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சும் இவரு கண்டுக்காம இருக்காரா? ஏன் இவரு பெருசா ஷாக் ஆகல பல்லவனோட அம்மாவ பார்த்து அப்டின்னு சந்தேகப்படுறாங்க. இதனால சோழனையும் தனியா கூப்ட்டு சொல்றாங்க. ஒருவேள சேரனுக்கும் இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? உங்க அம்மா இங்க இருக்கது. இதுதான் பல்லவனோட அம்மா. ஒருவேளை இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறதும் அண்ணனுக்கு தெரிஞ்சிருந்தா, பேசாம நம்ம அண்ணன்கிட்டயே கேட்டுறலாம். அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவரு சொல்லிருவார்ல அப்படின்னு சொல்றாங்க நிலா. நீங்க வேறங்க, அவங்க அம்மாட்ட நடேசன் கிட்ட கூட அவங்க என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்டு வாங்கிரலாம். எங்க அண்ணன் நீங்க எது கேட்டாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா பொறுமையா கண்டுபிடிச்சிரலாம். ஒரே நாள்ல எல்லாம் சரியாகாது. பொறுமையா நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். நீங்க இதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சோழன் சொல்றாரு. நிலாவும் சரி ஓகேங்க. நீங்களும் நானும் சேர்ந்து இத வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த பிளான் போடுறாங்க. பல்லவனோட அம்மா இந்த வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சு, அந்த அம்மாவோட இப்ப இருக்க வீட்டுக்காரரு கோவப்பட்டு அடுத்த நாள் வீட்டுக்கே சண்டைக்கு வராரு. பெரிய கலவரமே நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.